பெண்ணே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஒரு வீடியோ வந்து எப்படி உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி வந்து ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ரெடி பண்ணுறது தான் எனக்கு வீட்டில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. எனக்காண்டி 1 செகண்ட் நம்மளை வெயிட் பண்ணி என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போக எனக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்க இந்த அலெக்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சீக்ரெட் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 2 லிங்குமே நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அலெக்மோஷன் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. அப்படி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண 2 ப்ரீசெட் இருப்பேன் நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ், புக் மார்க், குரூப்ஸ், லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இதில் நான் ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணிட்டு நான் கொடுக்குற நீங்கள் கரெக்டாக வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் போதும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த இமேஜில் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9:16 அந்த ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த இமேஜில் சேவ் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த இமேஜில் இப்போ வந்து சேவ் பண்ணிடலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தலாம். அப்படியே பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் செகண்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் நியூ ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா 9:16 அந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே ஒரு ப்ளஸ் செகண்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இப்போ உங்கள் இமேஜ் வந்து எந்த ஃபோல்டரில் வச்சிருக்கலாம் ஸோ அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ அதில் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் இன் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு மூணாவது இருக்க அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்தெந்த இமேஜில் வச்சு வீடியோ வந்து ரெடி பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த இமேஜில் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜ் வந்து சேவ் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து எந்தெந்த இமேஜில் தேவைப்படுதோ ஸோ அந்த எல்லா இமேஜும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரூப் 2 இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்ஸ் இருக்கு. அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 4 லேயர்ஸ் வந்து கொடுத்துருவேன். இதில் செகண்டாக ஒரு லேயர்ஸ் இருக்குது. அந்த லேயர்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தோம் உங்கள் சேனல் நேம் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேணாம்னா சும்மா நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ ஸோ அதை வந்து ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஃபஸ்ட்டில் இருப்பேன் நமக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் அந்த லிரிக்ஸ் டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஃபாண்ட் வேணுமோ ஸோ அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து திண்டுக்கல் டிஜிட்டல் ஸ்டுடியோ என்னோட சேனல் நேம் இருக்கும். ஸோ அந்த சேனல் நேமை கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு இப்போ வந்து உங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போட்டுங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வீடியோ கீழே வந்து ஆட் ஆயிருக்கும். அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு மேலே அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு புக் மார்க் வந்து ஸ்டார்ட் ஆகுதுல கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ரெஸ்ஸாக நான் கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நாம பார்த்தீங்கன்னா அந்த 9:16 பார்த்தீங்கன்னா இமேஜில் சேவ் பண்ண மாதிரி ஸோ அதில் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போஸ் கொடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக இமேஜ் வந்து சேவ் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் அதே போல் அந்த 6ஆம் மார்க் வந்து டச் பண்ணி அடுத்த புக் மார்க் போயிருங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்தெந்த இமேஜில் எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த எல்லா இமேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த புக் மார்க் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து என்னோட எல்லா இமேஜும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இமேஜ் வந்து அப்படியே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே இழுத்துட்டே வாங்க. இழுத்துட்டு வந்து அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட் ஸோ அது கீழே வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக நம்ம இமேஜ் பார்த்தீங்கன்னா பேக்கில் போயிடும். அந்த டெக்ஸ்ட் நமக்கு வந்து ஃப்ரண்டில் வந்துடும். இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இமேஜ்லாம் கரெக்டாக வந்து அப்படியே கீழே வந்து இழுத்து விட்டுருங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இழுத்து வரேன் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி அந்த கேப் இருக்குது அந்த கேப்பில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்து கரெக்டாக அந்த லிரிக்ஸ் பேக்கில் அந்த மாதிரி கீழே வந்து அப்படியே நீங்கள் வந்து இழுத்து விட்டாலே போதும். அந்த கரெக்டாக நம்ம அந்த இமேஜ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து பேக்கில் போய் செட் ஆயிரும். இதே போல் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த எல்லா இமேஜும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் கரெக்டாக வந்து எந்தெந்த இமேஜில் உங்களுக்கு வந்து கரெக்டாக எப்படிலாம் ஆட் பண்ண வந்து தெரியும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இப்போ நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டே வரேன். நீங்களும் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சீக்ரெட் ப்ளேஸ்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளோட இமேஜ் இருக்கலாம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு காஃபிட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ளேஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் இமேஜ் இருக்கலாம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட் பண்ணது எல்லா இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லா இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துட்டு திரும்ப வந்து உங்களுக்கு சீக்ரெட் ப்ளேஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இங்கிலீஷ்ட்டு நம்மளுக்கு இது தமிழ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ரெண்டுமே நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு காஃபிட் வந்து கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஒரே எஃபெக்ட் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ளேஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜும் ஸ்டார்ட் ஆகலாம். கரெக்டாக அதுக்கு நேராக வச்சுட்டு இப்போ அந்த உங்களுக்கு அந்த 2 உங்களுக்கு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த 2 டெக்ஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே ஒன் பை ஒன் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன் பை ஒன் வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வரேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அடுத்த வீடியோ போக எனக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜ் மட்டும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நம்மளோட சீக்ரெட் ப்ளேஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் உங்களுக்கு செகண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஒரு லேயர் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது மட்டும் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. காப்பி லேயர் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பீட் மார்க் ப்ளேஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். கரெக்டாக அதுக்கு நேராக வந்துட்டு அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கான அந்த நம்மளுக்கு அந்த பிளாக் பார்த்தீங்கன்னா பிளிங்காக உங்களுக்கு எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நமக்கு வந்து சூப்பராக வந்து ஆடாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண வீடியோ அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எப்படி சேவ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்றைக்கி ஒரு யூஸ் பண்ண வீடியோ தான் பார்த்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் முடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.